காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். லாக்டவுன் காலங்கள், கொரோனாவுக்கு பிற்பட்ட இந்த காலங்களிலே எது சனிக்கிழமை எது ஞாயிற்றுக்கிழமை என்பதெல்லாம் மறந்து போய்விட்டது. ஆனாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போது நாடு மாவட்டத்துக்குள் மாகாணங்களுக்குள் திறந்து விடப்பட்டு அன்றாட நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியிருப்பதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் இன்று சனிக்கிழமை என்பதை பலரால் உணர்ந்திருக்க முடியும். அதிலும் எத்தனை பேருக்கு கடந்த காலங்களில் எடுத்த விடுமுறைகளை இந்த முறை இந்த சனிக்கிழமைகளில் செலுத்த வேண்டியிருக்கிறது என்று மீள திருப்பி அளிக்க வேண்டியிருக்கிறது என்று தெரியவும் இல்லை. எப்படியோ இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நல்லதொரு நாள் 3ஆம் திகதி 7ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. காலை பொழுதில் நம்மிடையே வழக்கம் போல 4 பத்திரிகைகளும் நம் கரங்களில் கிடைத்திருக்கிறது. கொரோனா விவகாரங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதோடு சேர்த்து இப்போதைய தென்னிலங்கை அரசியல் சூழலையும் மையப்படுத்திய செய்திகளே பெரும்பாலாக அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை முதலில் எங்களிடம் 100 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டம் என்ற செய்தியையும் முதலில் கூறிவிட்டு இன்றைய நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். முன்னதாக ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி என கல்வி அமைச்சர் பீரிஸ் அறிவிப்பு. 100 மாணவர்களுக்கும் குறைவானோரை கொண்டுள்ள பாடசாலைகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த கொரோனா மரணங்கள் குறித்து மற்றும் கொரோனா தொற்றாளர்கள் குறித்து, கொரோனா மரணங்களில் ஒரு சடுதியான ஒரு குறைவு நிலை ஒன்று தொடர்கிறது. 37 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1737 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தியும், தாதியர்களின் 7 கோரிக்கைகளில் 5க்கு ஜனாதிபதி உடனடி தீர்வு, ஏனைய 2 கோரிக்கைகளுக்கும் பட்ஜெட்டில் தீர்வு என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சண்டிலிப்பாய் சுகாதார பிரிவில் நேற்று 39 பேருக்கு கொரோனா. கடல்சார் பொருளாதார அபிவிருத்திக்கு இந்திய அரசு கைகோர்க்க வேண்டும், தூதுவரிடம் அமைச்சர் டக்ளஸ் கோரிக்கை. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு மேலும் 50,000 தடுப்பூசிகள். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களால் வடக்கு கடற்தொழில் பெரிதும் பாதிப்பு என்ற செய்தி. ஜிஎஸ்பி சலுகையை ஐரோப்பிய ஒன்றிய அரசியல் தீர்வுக்கும் பயன்படுத்த வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதே போல இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளையும் சுமந்து வந்திருக்கிறது. பாராளுமன்றம் வருகின்றார் பசில் ராஜபக்ஷ. விமல் கம்மன்பில வாசு விடைபெறுவார்களா? சஜித் அணியின் எம்பி சமிந்த விஜயசிறி கேள்வி. சூக்காவை பலப்படுத்த ஓரணியாக வாருங்கள், வெல்கமவுக்கு தயாசிறி அழைப்பு. பொகவந்தலாவில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஐவர் வைத்தியசாலையில் பழைய முறையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும், அனுரகுமார எம்பி வலியுறுத்து. வீட்டில் ஏற்பட்ட விபத்துக்கள் நடப்பு ஆண்டில் அதிகரிப்பு என்று பல விஷயங்களை சுமந்து வந்திருக்கிறது. பார்க்கலாம் செய்திகளை. 100 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டம் என்ற செய்தி. முன்னதாக ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி என கல்வி அமைச்சர் பீரிஸ் அறிவிப்பு. 100 மாணவர்களுக்கும் குறைவானோரை கொண்டுள்ள பாடசாலைகளை ஜூலை மாதத்துக்குள் திறப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருந்தார். நூற்றுக்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட 2962 பாடசாலைகள் நாட்டில் உள்ளன என்று கல்வி அமைச்சர் அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை சுட்டிக்காட்டியிருந்தார். முதல் கட்டமாக குறித்த பாடசாலைகளை திறப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்த நேற்று முன்தினம் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறுகிறார். சுகாதார தரப்பினரின் அனுமதியுடன் 100 மாணவர்களுக்கும் குறைவானோரை கொண்ட பாடசாலைகள் இம்மாதத்துக்குள் திறப்பதற்கு கல்வி அமைச்சு முயற்சிக்கின்றது. எனினும் அதற்கு முன்னர் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். நாட்டில் 2,42,000 ஆசிரியர்கள் உள்ளனர். இந்நிலையில் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு அடுத்த வாரம் முதல் கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா செய்திகளை பார்க்கலாம். 1737 பேருக்கு கொரோனா. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1737 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் தடுப்புக்கான பேரணி என்று நினைக்கின்றேன் சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,62,709 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1701 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பினர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,29,541 உயர்வடைந்துள்ளது.
இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 30,011ஆகவும் அதிகரித்துள்ளது. மேலும் 37 பேர் மரணம், மொத்த உயிரிழப்பு 3157. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மேலும் 37 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் அசேல குணவர்தன உறுதிப்படுத்தியிருந்தார். இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3157ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்று முன்தினம் உயிரிழந்த 37 பேரில் 25 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குகின்றனர் என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உயிரிழந்த ஆண்களில் ஒருவர் 30 வயதுக்கு மேற்பட்டவர், 5 30 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள், 19 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதேவேளை பெண்களில் 3 30 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள், 9 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் சுகாதார பிரிவில் நேற்று 39 பேருக்கு கொரோனா. சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பெண்கள் 21 பேர் உட்பட மேலும் 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 244 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் இவ்வாறு சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் மேலும் 39 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வுக்கூட வட்டாரங்கள் தெரிவித்தன. சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வசிக்கும் 239 பேரின் மாதிரிகள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்கள் 21 பேர் மற்றும் ஆண்கள் 18 பேர் என மேலும் 39 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. யாழ் மாவட்டத்துக்கு மேலும் 50,000 தடுப்பூசிகள். யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்காக அடுத்த கட்டமாக மேலும் 50,000 சைனோஃபார்ம் கொரோனா தடுப்பூசிகள் இன்று எடுத்து வரப்பட உள்ளன. இவை கொரோனா தொற்று அதிகமுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் நிறைவடைந்தவுடன் இவற்றை மக்களுக்கு வழங்கும் பணிகள் ஆரம்பமாகும் என்றும் தடுப்பூசி வழங்கும் மையங்கள் தொடர்பில் அதிகாரிகள் விரைவில் அறிவிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக வழங்கப்பட்ட 2 கட்டங்களுக்குமான தடுப்பூசிகளை யாழ் மாவட்ட மக்கள் ஆர்வத்தோடு பெற்றுக்கொண்ட காரணத்தால் இந்த மேலதிக 50,000 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது என நாடாளுமன்ற குழுக்களின் பிரதித்தவிசாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். மேலும் அடுத்த கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் உரிய தரப்பினருடன் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். கொரோனா செய்திகளை தவிர்த்து ஏனைய செய்திகளுக்குள் செல்வோம். அவ்வளவுதான் கொரோனா செய்திகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தவிர தாதியர்களின் 7 கோரிக்கைகளில் 5க்கு ஜனாதிபதி உடனடி தீர்வு. அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் முன்வைத்த 7 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நடவடிக்கை எடுத்துள்ளார். எஞ்சிய 2 கோரிக்கைகளுக்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்துடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி நடாத்திய சந்திப்பிலேயே இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாதியர் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தல் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் 2017-12 7ஆம் திகதிய 32 2017 இலக்க சுற்று நிரூபத்தின் ஊடாக இடைநிறுத்தப்பட்ட பணிக்குழாம் நிலையை மீண்டும் வழங்குதல், இடைநிறுத்தப்பட்ட வகுப்பு 3 வகுப்பு 2க்கு பதவி உயர்வை 5 ஆண்டுகளிலும் மற்றும் வகுப்பு 2 வகுப்பு 1க்கு 7 ஆண்டுகளிலும் தரம் உயர்த்துதல், ரூபாய் 20,000 வருடாந்த சீருடை கொடுப்பனவை வழங்குதல், தற்போதைய 36 மணி நேர வேலை நேரத்தை வாரத்துக்கு 5 நாட்கள் 30 மணி நேரமாக கருதுவதை விசேட குழு ஒன்றின் ஆய்வுக்குட்படுத்தல் ஆகிய 5 விடயங்களையும் உடனடியாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். 10,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் 2014-12-24ஆம் திகதியன்று நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை சம்பளத்தில் 100க்கு 1 மேலதிக சேவை கொடுப்பனவு ஆகியவற்றை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருந்தார். அதன்படி அரச சேவை தாதியர் சங்கம் முன்வைத்த 7 கோரிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி அவர்கள் விசேட கவனம் செலுத்தினார். அரசுத்துறை மீது அரசாங்கத்துக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும் தாதியர் சேவைக்கு கூடிய அங்கீகாரத்தை அளிப்பதாகவும்
தாதி தொழில் வல்லுநர்களுக்கு உரிய இடத்தை வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தினார். அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர், சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்கே, சுகாதார அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விசேட மருத்துவ நிபுணர் சஞ்சீவ முனசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன ஆகியோரும் அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஜிஎஸ்பி சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் அரசியல் தீர்வுக்கும் பயன்படுத்த வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. ஜிஎஸ்பி வரி சலுகையை பயங்கரவாத சட்டத்தை அகற்ற மாத்திரம் பயன்படுத்தாமல் அரசியல் தீர்விற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்த வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் வலியுறுத்தியுள்ளார். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்ட பந்தலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்திருந்தார். காணாமலாக்கப்பட்டோரினால் மேற்கொள்ளப்படும் போராட்டமானது எதிர்வரும் திங்கட்கிழமை 1600வது நாளை எட்ட உள்ளது. இதனால் அன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை பயங்கரவாத சட்டத்தை அகற்றுவதற்கு மட்டுமல்லாமல் அரசியல் தீர்வுக்கும் பயன்படுத்த வேண்டும். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை நிறுத்துவது பற்றிய பேச்சின் காரணமாக இலங்கை அரசில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதை அதன் நடவடிக்கையின் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் நிர்வாகத்தின் ஆசீர்வாதத்துடன் இலங்கையில் அரசியல் தீர்வை அடைய முடியும். தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு எடுப்பதன் ஊடாக இந்த தீர்வை அடைய முடியும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க மத்தியஸ்தத்துடன் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை முன்வைக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார். இவைதான் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக மிக குறிப்பாக பழைய முறையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும் அனுரகுமார் எம்பி வலியுறுத்து, ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல் பழைய முறையிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் எம்பி வலியுறுத்தி இருந்தார். தேர்தல் முறைமை சீர்திருத்தம் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் நடைபெற்ற சந்திப்பின் தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தேர்தல் முறைமை சீர்திருத்தம் ஊடாக நாட்டை மீண்டும் இருகட்சி முறைமைக்கு கொண்டு செல்வதற்கு தற்போதைய அரசு முயற்சிக்கின்றது எனவும், நாட்டில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் முறைமையை மாற்றங்களில் விகிதாசார தேர்தல் முறைமையே முற்போக்கான ஜனநாயகமான தேர்தல் முறைமையாக விளங்குகிறது என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் வருகின்றார் பசில் ராஜபக்ஷ, விமல் கம்மன்பில வாசு விடைபெறுவார்களா? சஜித் அணியின் எம்பி சமிந்த விஜயசிறி கேள்வி. இரட்டை குடியுரிமை உடையவர்கள் பாராளுமன்றம் வருவதற்கு அமைச்சர்களான விமல் வீரவங்சே, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார் ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். எனினும் இரட்டை குடியுரிமையுடைய பசில் பாராளுமன்றம் வரவுள்ளார். அப்படியானால் மேற்படி அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? அவர்கள் அரசிலிருந்து விடைபெறுவார்களா என்று பிரதான எதிர்க்கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. சூகாவை பலப்படுத்த ஓரணியாக வாருங்கள், வெல்கமோவுக்கு தயாசிரி அழைப்பு என்ற செய்தி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமோவுக்கு சூகாவின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர எம்பி அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திர கட்சியை மீட்கும் நோக்கில் புதிய கட்சியை குமார வெல்கம ஆரம்பிக்க உள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடுகிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதுதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஏனைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகை எச்சரிக்கும் பாணியில் அமைச்சரின் மிரட்டல் என்ற ஒரு செய்தி மற்றும் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்தி. பிரதான செய்தியாக அரசுக்கு எதிராக அரசியல் சூறாவளி, பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் என்ற செய்தி. சுகாதார ஒழுங்கு விதிமுறைகள் 5ஆம் திகதிக்கு பின் இன்னும் இறுக்கமாகும், சுகாதார அமைச்சு ஆராய்வு. ரணிலால் மட்டுமே முடியும், சஜித்தும் இணைய வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் பகிரங்க அழைப்பு என்ற செய்தி. இலங்கையில் நேற்று முன்தினம் 37 பேர் கொரோனாவுக்கு பலி. 8 தொடக்கம் 10 வாரங்களில் 4வது அலை, அவசர நடவடிக்கை வேண்டும் என எச்சரிக்கை.
முடக்கப்பட்ட சாவட்காட்டில் 39 பேருக்கு கொரோனா உறுதி. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக மறுபரிசீலனை, ஐரோப்பிய ஒன்றிய எச்சரிக்கைக்கு பதிலளித்தது இலங்கை அரசு. மக்களின் பிரச்சினைக்கு எம்மிடம் மட்டுமே தீர்வு, ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன. யாழ் நகர பகுதியில் 2 நகைக்கடைகள் தனிமைப்படுத்தல் மற்றும் சிறையில் உள்ள அரசியல் கைதிகள் 60 பேரின் விவரங்களுடன் 225 எம்பிக்களுக்கு கடிதம். யாழ்ப்பாணத்துக்கு மேலும் 50,000 தடுப்பூசிகள் திங்கள் முதல் வழங்க ஏற்பாடு. இலங்கையில் நேற்றைய தினம் 1773 பேருக்கு கொரோனா. அல்லைப்பெட்டிகை விடுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டம், 19 பேர் தனிமைப்படுத்தல். யாழில் 63 பேர் உட்பட வடக்கில் 87 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்திகளை சுமந்து வந்திருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. குறிப்பாக அரசுக்கு எதிராக அரசியல் சூறாவளி எனும் செய்தி. பாட்டலி சம்பிக்க ரணவக்க, நாட்டில் ராஜபக்சே குடும்பத்தை தவிர மற்ற அனைவரும் பெரும் துன்பத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுக்கு உள்ளேயே சூறாவளியும் உருவாகி வருகிறது என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பாடலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடாத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலான ராஜபக்சே ஆட்சியில் கோவிட் பரவல் மற்றும் பொருளாதார சீர்குலைவு ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயுள்ளது. இதனுடன் இணைந்ததாக அரசியல் சூறாவளியும் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சூறாவளி தொடர்பாக மஹிந்த கூறிய நிலையில் இப்போது அவர்களுக்கு எதிரான சூறாவளி வந்துள்ளது. இந்த நாட்டில் 80 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்கின்றனர். இவர்களில் 26 லட்சம் பேர் வரையிலானவர்கள் ஓய்வூதியம் பெறுவோராக இருக்கின்றனர். அதே போன்று இன்னும் 40 லட்சம் பேர் நாளாந்த வருமான அடிப்படையில் வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் துன்பங்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை தற்போதைய கோவிட் தொற்று நிலைமையில் வேறு நோய் வந்தவர்களுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மாறியுள்ளது. சுகாதார ஊழியர்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் அவர்களும் போராட வேண்டியுள்ளது. அதே போன்று உரப்பிரச்சனையில் விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இவ்வாறாக அனைத்து தரப்பினரும் துன்பங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொருளாதார வீழ்ச்சியடைந்து டாலரை கருப்பு சந்தையில் தேடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கருப்பு சந்தையில் 240 ரூபாய் வரையான விலைக்கு விற்பனையாவதாகவும் கேள்விப்படுகின்றோம். ராஜபக்சேக்கள் தமது பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்திவிட்டு இங்குள்ள பிள்ளைகளை கைவிட்டுள்ளனர். ராஜபக்சே குடும்பத்தை தவிர அனைத்து குடும்பத்தினரும் துன்பங்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இப்போது அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுக்கு உள்ளேயே சூறாவளியும் உருவாகி வருகிறது. இவ்வாறாக மக்கள் எதிர்ப்பு வரும்போது அதனை சமாளிக்க முயற்சிக்கின்றனர். பசில் ராஜபக்சே தாய்நாட்டுக்கு சென்றுவிட்டு சுற்றுலா பயணமாக இங்கு வந்துள்ளார். இதன்படி அவர் தாய்நாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் இங்குதான் இருந்தார். அவரே நாட்டின் பொருளாதாரத்தையும் நடாத்தியுள்ளார். இதன்படி தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு பிரதான பொறுப்பாளி அவரே. இதனால் அவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேர்தல் மேடைகளில் கோத்தாபய ராஜபக்ச தொடர்பாக வரலாற்று காலத்தில் இருந்தவர்கள் தொடர்பாக ஒப்பிட்டு பேசினார்கள். இப்போது அவர் தோல்வியடைந்த காரணத்தினாலா பசிலை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். பசில்தான் யுத்த காலத்தில் இருந்து பின்னால் இருந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியவர் என்று கூறுகின்றனர். இவர்களே இன்னும் 3 வருடங்களில் மஹிந்த கோத்தா பசில் அல்ல யுத்தத்தை வெல்ல காரணமானவர் நாமல் ராஜபக்சவே என்று கூறலாம். எவ்வாறாயினும் உண்மையிலேயே நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவர்கள் இருக்கின்றனர். இப்போதே ராஜபக்சேக்கு எதிரான சூறாவளி வீசத் தொடங்கியுள்ளது. அதில் மரங்கள் விழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அருகிலேயே எச்சரிக்கும் பாணியில் அமைச்சரின் மிரட்டல். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விமர்சனங்களை வெளியிடுபவர்களை மௌனமாக்குவதற்காக ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச காகம் ஒன்றை கொன்று அதன் இறக்கையை தொங்கிவிட வேண்டும் என சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். குர்நாகலில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கையே அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் பல்வேறு ஸ்தாபனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. திஸ்ஸமஹாராம வாவி திட்டம் என்பது அரசு திட்டம். யார் அதனை எதிர்ப்பது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், தொல்லியல் திணைக்களமும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியே. அரசாங்கம் ஒரு திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கியவுடன் அனைத்து அமைச்சுகளும் அனைத்து திணைக்களங்களும் அதனை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
அரசாங்கமும் ஜனாதிபதியும் அதிக அளவு மென்போக்கை கடைபிடிப்பதே பிரச்சனையாக உள்ளது. நீங்கள் ஒரு காகத்தை கொன்று அதன் இறக்கையை அனைவரும் பார்க்கும் விதத்தில் தொங்கவிடுங்கள், அனைத்தும் சுத்தமாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். சுகாதார ஒழுங்கு விதிமுறைகள் 5ஆம் தேதிக்கு பின் இன்னும் இறுக்கமாகுமாம். சுகாதார அமைச்சு ஆராய தொடங்கியிருக்கிறது. நாட்டின் கோவிட் அச்சுறுத்தல் தொடரும் நிலையில் சுகாதார ஒழுங்கு விதிகளை இன்னும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இதன்படி எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய சுகாதார ஒழுங்கு விதிகள் அடங்கிய சுற்று நிருபத்தை வெளியிடுவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க உள்ளது. நாடு முழுவதும் மே 21ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடு ஜூன் 21ஆம் தேதி தளர்த்தப்பட்ட பின்னர் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார ஒழுங்கு விதிகள் அடங்கிய சுற்று நிருபம் ஒன்றை அப்போது சுகாதார அமைச்சு வெளியிட்டிருந்தது. ஜூலை 5ஆம் தேதி வரையில் அமுலில் இருக்கும் வகையிலேயே குறித்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருந்தது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் அந்த சுற்று நிருபத்தின் கால எல்லை முடிவடைய உள்ளது. எனினும் நாட்டில் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்தும் இருப்பதுடன் புதிய வகை தொற்றின் அச்சுறுத்தலும் உருவாகியுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகளை தளர்த்தாது இன்னும் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க உள்ளது. தற்போதைய நிலைமைகளை ஆராய்ந்து எவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது தொடர்பாக புதிய சுற்று நிருபத்தின் ஊடாக அறிவிக்கப்பட உள்ளது. இதன்போது மேல் மாகாணத்திற்கென விசேட கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் பார்க்கப்பட வேண்டியது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக மறுபரிசீலனை. ஐரோப்பிய ஒன்றிய எச்சரிக்கைக்கு பதிலளித்தது இலங்கை அரசு. இது குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை இவ்வாறான சிக்கல் நிலைமை எழும்போதும் அதனை மறுபரிசீலனை செய்வதற்கு அரசு இணக்கம் தெரிவிப்பதாகவும், பிறகு அந்த பிரச்சனைகள் கடந்து போன பிறகு அது ஏதோ கடந்து போன ஒரு விஷயமாக விட்டுவிடலாம், அதன் பிறகு மறுபடியும் சிக்கல் எழும்போது திரும்ப மறுபரிசீலனை என்று. ஆனால் இம்முறை அரசுக்கு வந்திருக்கக்கூடிய அழுத்தம் மிக கடுமையானது. எனவே இம்முறை அவர்கள் என்ன மாதிரியாக அதனை அதற்கான எதிர்வினையை ஆற்றப் போகிறார்கள் என்பது உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளை மறுபரிசீலனை செய்யும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை தெரிவித்துள்ளது. சர்வதேசத்துக்கு உறுதியளித்தவாறு பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை நீக்காவிட்டால் இலங்கைக்கு வழங்கப்படும் GSP+ ஏற்றுமதி வரிச்சலுகையை நீக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. பாராளுமன்றம் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்கள், சிவில் சமூகத்தினர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் கண்டித்திருந்தது. இவ்வாறான நிலையிலேயே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் நல்லிணக்கத்தின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை தெரிவித்துள்ளது. இது குறித்து இலங்கை வெளி விவகார அமைச்சு வியாழக்கிழமை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வழக்கமான ஈடுபாடு மற்றும் உரையாடலின் ஒரு பகுதியாக நல்லிணக்கத்தின் குறிப்பிட்ட துறைகளிலான முன்னேற்றம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி தற்போதுள்ள சட்டங்கள், கடந்த கால நடைமுறைகளை மற்றும் சர்வதேச சிறந்த நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்தல் உட்பட 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளை மறுபரிசீலனை செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஜூன் 25ஆம் தேதி வெளிநாட்டு அமைச்சு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிவித்திருந்தது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் முன்னுரிமையை மீளாய்வு செய்வதற்காகவும் ஒரு அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்காகவும் அமைச்சரவை துணைக்குழுவுக்கு உதவும் முகமாக அமைச்சரவை துணைக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்காகவும் ஜூன் 21ஆம் தேதி அமைச்சரவை எடுத்த தீர்மானம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நோக்கத்திற்காக நீதித்துறை பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள், பொது பாதுகாப்பு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம், சட்ட வரைஞர் திணைக்களம், இலங்கை போலீஸ் மற்றும் தேசிய புலனாய்வு தலைமை அலுவலகத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகளுடன் ஜூன் 24ஆம் தேதி அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்ற மற்றும் தண்டனை அனுபவித்த 16 முன்னாள் LTTE உறுப்பினர்களுக்கு அரசியலமைப்பின் 34வது பிரிவின்படி ஜூன் 24ஆம் தேதி ஜனாதிபதி வழங்கிய மன்னிப்பு குறித்தும்
ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மேலும் தெரிவிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நீதித்துறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய நல்லிணக்க வழிமுறைகளில் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கையில் 1230 இழப்பீட்டு உரிமை கோரல்களை தீர்ப்பதற்காக ஜூன் மாதத்தில் ரூபாய் 79 மில்லியன் தொகையை இழப்பீட்டு அலுவலகத்திற்கு விடுவித்தமையை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அறிவித்துள்ளது. 3389 மொத்த இழப்பீட்டு உரிமை கோரல்களில் 1451 இழப்பீட்டு உரிமை கோரல்களை தீர்ப்பதற்காக மேலதிகமாக ரூபாய் 80 மில்லியன் தொகை ஜூன் 29ஆம் தேதி ஒதுக்கப்பட்டது. வழக்கமான நல்ல மற்றும் பன்முகத்தன்மையானதொரு உரையாடலை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இலங்கை அரசாங்கம் பேணி வருகிறது. 27 சர்வதேச சாசனங்களுடன் நாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் GSP 10 வரிச்சலுகையை மீளாய்வு செய்வதில் இலங்கைக்கு ஐரோப்பிய ஆணைக்குழுவிற்கும் இடையில் உள்ள ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு இதில் உள்ளடங்கும். இது சம்பந்தமாக 2020-2021 ஆண்டுக்கான GSP 10 கண்காணிப்பு செயற்பாட்டில் இலங்கையின் 3வது சுழற்சி மீளாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த செயன்முறையின் ஒரு பகுதியாக ராஜதந்திர இணைப்புகளின் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவை கடைபிடித்து தற்போதைய GSP பிளஸ் கண்காணிப்பு சுழற்சியில் பின்தொடர்தல் கேள்விகளுக்கான இலங்கை அரசாங்கத்தின் விரிவான பதிலை வெளிநாட்டு அமைச்சு ஐரோப்பிய ஆணைக்குழுவிற்கு வழங்கியுள்ளது. 26 வரிசை அமைச்சுகள், இராஜாங்க அமைச்சுகள், முகவர் நிலையங்கள் மற்றும் அனைத்து குழுக்களுடன் கலந்தாலோசித்து வெளிநாட்டு அமைச்சு பதிலளித்து 3ஆம் சுழற்சிக்கான GSP பிளஸ் கண்காணிப்பு குழுவினர் 2021 செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பரஸ்பரம் வசதியான திகதிகளில் இலங்கைக்கு வருகை தருவதற்கு திட்டமிட்டுள்ளது. இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வழக்கமான ஈடுபாட்டின் பிரகாரம் இந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டில் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட திகதிகளில் ஆட்சி, ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்ட விதி தொடர்பான செயற்குழுவை கூட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருதரப்பு ஒத்துழைப்பின் அனைத்து அம்சங்களையும் மீளாய்வு செய்வதற்கான 2022ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 24வது அமர்வை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்தாலோசித்து கூட்டுவதற்கு வெளிநாட்டு அமைச்சுகள் எதிர்பார்க்கிறது. ரணிலால் மட்டுமே முடியும், சஜித்தும் இணைய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி செயலாளர் பகிரங்க அழைப்பு. இலங்கையை ராஜதந்திர ரீதியில் பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதனால் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பவர்கள் எம்முடன் இணைய வேண்டும் என பகிரங்க அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையிலானவர்கள் தாய் வீட்டுக்கு வருவதற்கு வெட்கப்பட தேவையில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த பகிரங்க அழைப்பை விடுத்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார மேலும் கூறுகையில், நாடு நாளுக்கு நாள் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு வருகிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பான் விலையும் அதிகரிக்கப் போகிறது. மக்கள் வாழ்வதற்கு பாரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நிலைமையை உணர்ந்தே ரணில் விக்ரமசிங்க கடந்த மாதம் பாராளுமன்றத்திற்கு சென்று உரையாற்றும் போது நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வதென்றால் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து மீண்டும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியிருந்தார். அவ்வாறு இல்லாமல் வெளிநாடுகளிடமிருந்து அல்லது வங்கிகளிடமிருந்து பாரிய அளவிலான வட்டிக்கு கடன் பெற்றோ பணம் அச்சிட்டோ நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாது. இன்று டாலரின் பெறுமதி 225 ரூபாய் வரை அதிகரித்திருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய தகுதியான இலங்கையை ராஜதந்திர ரீதியில் பாதுகாக்கக்கூடிய தற்போது அரசியலில் இருக்கும் ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே. இதனை உணர்ந்து கொண்டதனால்தான் வத்தளை நகரசபை தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டு கட்சியை பலப்படுத்த முன் வந்திருக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைக்கு எம்மிடம் மட்டுமே தீர்வு, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார் என்ற செய்தி. மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு ஐக்கிய தேசிய கட்சியிடமே உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திறமையும் அது தொடர்பான வேலை திட்டங்களும் ஐக்கிய தேசிய கட்சியிடமே இருக்கின்றது என்று அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்து வந்த வத்தளை நகரசபை உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளமை
தொடர்பில் கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் வெள்ளிக்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கடந்த பொதுத் தேர்தலின் போது சஜித் பிரேமதாச கட்சியை பிளவுபடுத்திவிட்டு பிரிந்து சென்று வேறு கட்சி ஒன்றை அமைத்தார். இதனால் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்த உறுப்பினர்களுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் சிலர் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டனர். மேலும் சிலர் எந்த பக்கமும் சாயாமல் இருந்தனர். தற்போது அவர்களில் அதிகமானவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்கின்றனர். அந்த வகையில் வத்தளை நகரசபை உறுப்பினர்களும் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளனர். இவர்கள் மீண்டும் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளமைக்கு எமது பெரும் சக்தியாகும். அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்து செல்வதுடன் மக்களும் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நாட்டின் தற்போதைய நிலைமையில் எதிர்வரும் காலங்களில் சிறந்த வேலை திட்டங்களை முன்வைத்து செயற்படக்கூடிய கட்சியினாலே இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம். அந்த வகையில் மக்களின் பிரச்சினை நாடு சந்தித்துள்ள நெருக்கடியில் இருந்து மீட்பது குறித்து பழமை வாய்ந்த கட்சி என்ற வகையில் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி வருகின்றோம். எமது வேலை திட்டங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவிப்போம். கட்சியையும் பலப்படுத்திக் கொண்டு நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்வதே எமது குறிக்கோள். மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு இருப்பது ஐக்கிய தேசிய கட்சியிடம் மாத்திரமே என்பதே எமது நம்பிக்கை. மேலும் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டை ஆட்சி செய்ய எந்த ஒரு காலகட்டத்திலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததே சென்றிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தோல்வியடைந்து வேறு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்து 5 தொடக்கம் 10 வருடங்கள் செல்லும் போது நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்துவிட்டே செல்கின்றது. பின்னர் மீண்டும் எமது கட்சி அதிகாரத்துக்கு வந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கிறது. அப்போது சில கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியும் ஏற்படுகிறது. சில வேளைகளில் அந்த தீர்மானம் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்படும் போது அடுத்த தேர்தலில் எமது கட்சியை தோற்கடிக்க செய்கின்றனர். பின்னர் மீண்டும் வேறு அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்துவிட்டு செல்கிறது. இதுவே தொடர்ந்து இடம்பெறுகிறது. மேலும் கடந்த ஆட்சியில் நாங்கள் பாரிய அளவில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி வந்தோம். பொருட்களின் விலைகளை குறைத்தோம். 1990 சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை ஆரம்பித்தோம். மருந்து பொருட்களின் விலைகளை குறைத்தோம். மாணவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை ஏற்படுத்தினோம். கர்ப்பிணிகளுக்கான போஷாக்கு பொதிகளை வழங்கி வந்தோம். இவ்வாறு பல நிவாரண திட்டங்களை அறிமுகப்படுத்தி வழங்கியிருந்தோம். அதனால் அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் உள்ள ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்த எதிர்காலத்திலும் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். ஏனெனில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திறமை அவரிடமே இருப்பதாக அவர் நம்புகிறார். தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை. தினக்குரல் பத்திரிகையின் எஞ்சிய செய்திகள். 8 தொடக்கம் 10 வாரங்களில் 4வது அலை அவசர நடவடிக்கை வேண்டும் என எச்சரிக்கை. அதாவது நாட்டில் பரவி வரும் டெல்டா வைரஸை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஊடாக சுகாதார வழிகாட்டல்களை மீறி மக்கள் நடந்து கொள்ள வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்னும் 8 தொடக்கம் 10 வாரங்களில் தொற்றுநோய் தீவிரமடையும். இது 4வது அலைக்கு வழிவகுக்கும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா திரிபு மிக வீரியமானது. அல்பா திரிபு வைரஸை விட டெல்டா திரிபு 70% ஆபத்தானது. இதனை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் 4வது அலையை தவிர்க்க முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். முதலில் தெமட்டகொட பகுதியில் டெல்டா திரிபு வைரஸ் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து வேறு இடங்களில் இருந்தும் அவ்வப்போது இவ்வகை திரிபால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். எங்களால் முடிந்தவரை இந்த வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க முயற்சி செய்கிறோம். எனினும் மக்களும் சுகாதார வழிகாட்டுதல்களை தீவிரமாக கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என சிரேஷ்ட சுகாதார அதிகாரி ஒருவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உலகில் சுமார் 96 நாடுகளில் கொரோனா வைரஸின் வேகமான பரவக்கூடிய ஆபத்தான டெல்டா திரிபு பரவியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு அடுத்து வரும் மாதங்களில் இது உலகில் பெரும்பாலான நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் எனவும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறையில் உள்ள அரசியல் கைதிகள் 60 பேரின் விவரங்களுடன் 225 எம்பிக்களுக்கு கடிதம். இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 60 பேரின் விவரங்கள் அடங்கிய கடிதங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேருக்கும் தபால் மூலம் வெள்ளிக்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டன. குரலற்றவர்களின் குரல் அமைப்பு யாழ் பிரதான தபாலகத்தில் இருந்து இந்த கடிதங்களை அனுப்பியது. இதற்கு முன்னர் யாழ் ஊடக மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் அனைத்து தமிழ் கைதிகளுக்கும் மன்னிப்பளித்து விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு வசதியாக
சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் 60 பேரின் விவரங்கள் அடங்கிய கடிதங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேருக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். யாழ்ப்பாண நகரப் பகுதியில் 2 நகைக்கடைகள் தனிமைப்படுத்தல். யாழ் நகரில் 2 நகைக்கடைகள் சுகாதாரத்துறையினரால் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதியில் உள்ள 2 நகைக்கடைகளை மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 2 நகைக்கடைகளிலும் பணியாற்றுபவர்களுக்கு COVID-19 நோய் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அல்லைப்பிட்டி விடுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டம் 19 பேர் தனிமைப்படுத்தல். அல்லைப்பிட்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பிறந்தநாள் கொண்டாடிய 19 பேர் அதே விடுதியில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நட்சத்திர விடுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது. அல்லைப்பிட்டியில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற 19 பேர் நண்பர் ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முற்பட்டுள்ளனர். அதனை அறிந்த அந்த பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊர்காவல்துறை போலீசாருடன் சென்று இந்த தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். வலம்புரி பத்திரிகை கடற்தொழிலாளர்களுக்கு தொற்று, முல்லை நாயாற்றை முடக்குமாறு பரிந்துரை. யாழ் மாநகரில் 2 நகைக்கடைகள் தனிமைப்படுத்தப்பட்டன. வவுனியாவில் 12 பேருக்கு கொரோனா. நேற்றைய கொரோனா எண்ணிக்கை 1823 மற்றும் மரணங்கள் 37. இரண்டாம் கட்டமாக மேலும் 50,000 தடுப்பூசிகள் இன்று யாழ்ப்பாணம் வருகின்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. வடக்கு மாணவர்களின் கல்விக்கான சமவாய்ப்பை உறுதிப்படுத்துக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழில் 63 பேர் உட்பட வடக்கில் 87 பேருக்கு கொரோனா தொற்று. பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்வதாக இலங்கை அறிவிப்பு. பொதுமக்கள் ஒன்று கூட தொடர்ந்தும் தடை விதிப்பு. போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன. பயணக்கட்டுப்பாட்டை மீறி பயணித்த பேருந்துகள் பரிசோதனையில் 3 தொற்று. மற்றும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் டெல்டா வைரஸ் பரவியிருக்கலாம். சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத். 100 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை ஜூலையில் திறப்பதற்கு தீர்மானம். ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி. தம்பாட்டியில் 15 பேருக்கு தொற்று உறுதி என்ற செய்திகள் தலைப்புச் செய்திகளாக வலம்புரி பத்திரிகையில். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளையும் பார்த்துவிட்டு முழுமையான செய்திகளுக்கு போகலாம். டெல்டா பரவலுக்கு அரசு பொறுப்பல்ல, சமூக தொற்றுக்கு ஆதாரம் இல்லை. ரோஹனவுக்கு சுகாதார அமைச்சு பதிலடி. பாடசாலைகள் இந்த மாதம் ஆரம்பம். 37 சாவு, 1737 தொற்று. கொரோனா மையத்தில் உயிர் மாய்க்க முயற்சி மற்றும் கள் தவறணைகளை மீளத் திறக்க அனுமதி. 50,000 தடுப்பூசிகள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வரும். நாளை தடுப்பூசி ஏற்றல் ஆரம்பமாகலாம். நாயாற்று பகுதியை உடனடியாக முடக்கவும். எழுமாற்று பரிசோதனையில் 12 பேருக்கு தொற்று. மற்றொரு கலந்தாய்வுக்கு டெலோ மீளவும் அழைப்பு. தேர்தல் முறைமையில் மாற்றம், எவரையும் வெட்டி ஓட மாட்டோம் கூறுகின்றார் மனோ கணேசன். அல்லைப்பிட்டி விடுதிக்கு சீல், 19 பேர் தனிமை. அடையாள அட்டைகள் வழங்கும் பணி மீள ஆரம்பம். முள்ளியவளை கிணற்றில் RPG எரிகணைகள். 9 கட்சிகளின் இணைவு மூலமாக பேச்சை தொடரலாம் தானே. ஸ்ரீகாந்தா பதில் கடிதம். டெலோவின் அடுத்த முயற்சியும் தளம். அதாவது மற்றொரு கலந்தாய்வுக்கு டெலோ மீளவும் அழைப்பு என்ற செய்தியும் அருகிலேயே அந்த செய்திக்கு தொடர் செய்தியாக 9 கட்சிகளின் இணைவு மூலமாக பேச்சை தொடரலாம் தானே. ஸ்ரீகாந்தா பதில் கடிதம். டெலோவின் அடுத்த முயற்சியும் தளம்புமா என்ற செய்தி பார்க்கலாம். தொடர்ந்த செய்திகளை முதலில் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள். கடற்தொழிலாளர்களுக்கு தொற்று, முல்லை நாயாற்றை முடக்குமாறு பரிந்துரை என்ற செய்தி. முல்லைத்தீவு நாயாற்று பகுதியை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் மறு அறிவித்தல் வரை முடக்குமாறு முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார பணிமனையினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் M. உமாசங்கர் தெரிவித்துள்ளார். முல்லை நாயாறு பகுதியில் வாடி அமைத்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த புத்தளம், கருக்குப்பனை, வெண்ணப்புவ பகுதிகளைச் சேர்ந்த 5 கடற்தொழிலாளர்களுக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 700 வரையிலானோர் வாடிகள் அமைத்து கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களிடம் நேற்று PCR பரிசோதனைக்காக சுகாதார பிரிவினர் சென்றபோது அவர்கள் ஒத்துழைக்காத நிலையில் பலர் முரண்பட்டுள்ளதாகவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் M. உமாசங்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாயாற்று வாடிப்பகுதி மறு அறிவித்தல் வரை முடக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார பணிமனையினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
வவுனியாவில் 12 பேருக்கு கொரோனா. வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளில் சத்தோச சரி சத்தோச பணியாளர் ஒருவர் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் இராணுவம் மற்றும் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு சுகாதார பிரிவினரால் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் ஒரு தொகுதி முடிவுகள் நேற்று மாலை வெளியாகி இருந்த நிலையில் சத்தோச பணியாளர் ஒருவர் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் தொற்றுக்குள்ளானவர்களை கொரோனா சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கும் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தவும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வடக்கு மாணவர்களின் கல்விக்கான சம வாய்ப்பை உறுதிப்படுத்துக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்ற ஒரு செய்தி. வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்விக்கான சம வாய்ப்புக்காக அவற்றை தெளிவுபடுத்தவும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டாளர்களாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உபதலைவரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முறைப்பாட்டு கடிதத்தின் பிரதிகள் கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சின் வடமாகாண செயலாளர், வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இணைய வகுப்புகள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மாற்றீடாக எதனையும் கல்வி அமைச்சு மேற்கொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீபன் தெரிவித்திருந்தார். இரண்டாம் கட்டமாக மேலும் 50,000 தடுப்பூசிகள் இன்று யாழ் வருகிறது. மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இரண்டாவது கட்டமாக 50,000 சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி மருந்துகள் இன்று எடுத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் க மகேசன் தெரிவித்தார். பொதுமக்கள் ஒன்று கூட தொடர்ந்தும் தடை விதிப்பு. அந்த செய்தி 9ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. சுகாதார வழிகாட்டுதல்களின்படி சினிமாக்கள், விடுதிகள், கேளிக்கையகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் பிற பொதுக்கூட்டங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன என போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். அந்த வகையில் தனிமைப்படுத்தப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறும் தரப்பினர் மற்றும் நிகழ்வுகளை நடத்துவோரை கைது செய்ய வார இறுதியில் போலீசார் நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே சுகாதார அதிகாரிகள் பிறப்பிக்கும் சுகாதார வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பயண கட்டுப்பாட்டை மீறி பயணித்த பேருந்துகள் பரிசோதனையில் 3 தொற்று என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பயண கட்டுப்பாட்டை மீறி பயணித்த பேருந்துகள் பரிசோதனையில் 3 தொற்று என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்வதாக இலங்கை அறிவிப்பு. அது 7ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. 12ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. பயண கட்டுப்பாட்டை மீறி பயணித்த பேருந்துகள் பரிசோதனையில் 3 தொற்று என்ற செய்தி. இனி நாட்டின் பல பகுதிகளுக்கும் டெல்டா வைரஸ் பரவி இருக்கலாம். சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருந்தார். டெல்டா வைரஸ் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கலாம் என்று சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். எனினும் பொது சுகாதார பரிசோதகர்களால் கூறப்பட்டபடி நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவியுள்ளது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். டெல்டா பரவலுக்கு அரசு பொறுப்பல்ல, சமூக தொற்றுக்கு ஆதாரம் இல்லை, ரோகணவுக்கு சுகாதார அமைச்சு பதிலடி. கொரோனா வைரஸின் புதிய வகையான டெல்டா திரிபு இலங்கையில் பரவியமைக்கு அரசு பொறுப்பு அல்ல. அதேவேளை
டெல்டா திரிபு சமூக பரவலாக மாறியுள்ளமைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருந்தார். டெல்டா திரிபு நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளதா என்று அந்த செய்தி 19ஆம் பக்கம் செல்கிறது. தவறணைகள் மீள திறக்க அனுமதி. வடக்கு மாகாணத்தில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இன்றிலிருந்து கள்ளு தவறணைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று பனை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதனுடைய தலைவர் கிருஷாந்த பத்திராஜா இதனை தெரிவித்திருந்தார். பனை அபிவிருத்தி சபையின் தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா நிலைமை காரணமாக சகல கள் தவறணைகளும் மூடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக கள் விநியோகமும் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மதுவரி திணைக்களத்தில் விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கள் தவறணைகளை மீள திறப்பதற்கு அனுமதி வழங்குமாறு பொதுமக்களால் எனக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளுடன் வடக்கில் தவறணைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். தவறணைகளை திறக்க முடியும், ஆனால் தவறணைகளில் பொதுமக்கள் கள்ளு அருந்த முடியாது. அந்த பகுதியில் ஒன்று கூடி நிற்க முடியாது. சுகாதார நடைமுறையை பின்பற்றி விற்க முடியும். பொதுமக்கள் தவறணைகளில் நின்று கள்ளு அருந்த முடியாது. தவறணைகளுக்கு முன்னால் ஒன்று கூட முடியாது என நிபந்தனைகளுடன் திறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முள்ளியவளை கிணற்றில் ஆர்பிஜி எரிகணைகள். முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 1ஆம் வட்டார பகுதியில் அமைந்துள்ள தனியார் வீடு ஒன்றின் கிணற்றிலிருந்து வெடிபொருட்கள் நேற்று இனங்காணப்பட்டுள்ளன என தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் அளித்திருந்தார். அதனை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் குறித்த வெடிபொருட்களை மீட்டனர். இதன்போது கிணற்றில் வெடிக்காத நிலையில் 3 ஆர்பிஜி எரிகணைகள் காணப்பட்டுள்ளன. அவற்றை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மற்றொரு கலந்தாய்வுக்கு டெலோ மீளவும் அழைப்பு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான மற்றொரு சந்திப்புக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அழைப்பு விடுத்துள்ளது. உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு தீர்வு கோரும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் ஜூம் ஊடாக கலந்துரையாடுவதற்கு டெலோ அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் தம்முடன் ஒத்துவராத கட்சிகளுக்கு டெலோ அழைப்பு அனுப்பாமல் விட்டமையால் அது குறித்து விமர்சனங்கள் எழுந்தமையினால் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. அதுபோல அருகிலேயே 9 கட்சிகளின் இணைவு மூலமாக பேச்சை தொடரலாம் தானே? ஸ்ரீகாந்தா பதில் கடிதம். தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ 2வது முறையாக முன்னெடுத்துள்ள ஒற்றுமை முயற்சியும் பிசுபிசுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 9 தமிழ் கட்சிகள் இணைந்த ஒற்றுமை முயற்சி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதை தொடர்வதே பொருத்தமானது என தமிழ் தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. 2வது சந்திப்புக்கு டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா செல்வம் அடைக்கலநாதனுக்கு அனுப்பிய பதில் கடிதத்திலேயே மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இவைதான் இன்றைய சனிக்கிழமை காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் கொண்டு வந்த செய்திகள். பத்திரிகைகள் கொண்டு வந்த செய்திகள். உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது 24 மணி நேர தமிழ் செய்திகள் அலைவரிசை டான் செய்திகளை பாருங்கள். வணக்கம்.